ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். அந்த தக்காளி சாதம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு டைரெக்டாக மைண்ட் போகிறது வந்துட்டு என் காலேஜ் பக்கம் தான். நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கொண்டு வருவாள். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்டு கொண்டு வருவாள். அவள் வந்துட்டு கொண்டு வர பாக்ஸ் வந்துட்டு ஒன்றுமே, ஒரு பாக்ஸ் கொண்டு வருவா, ஒன்றுமே பத்தாது. எல்லாருமே அந்த பாக்ஸுக்கு போட்டி போட்டு நாங்கள் எடுத்து இது பண்ணுவோம். ஸோ அதுதான் நினப்பு வருது. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சலை போட்டு நல்லா பொரியவும், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை நல்லா வதக்கி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு புளிப்புக்கு தக்கன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா நீல வாக்கில் வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கான பச்சை மிளகா, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நான் தேவையான அளவு உப்பெல்லாம் பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் அரிசியை சேர்த்து குக்கர் மூடி போட்டு சவுண்டுக்கு வச்சுடுங்க. செமையாக உதிரியாக வந்திருக்குங்க. செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.